வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வெர்சஸ் பால் கைமனுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் போனது. அதை பற்றியான நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நான் மண்டே நைட் ராவில் உங்களை எல்லாம் பார்க்க வந்திருக்கிறேன். நன்றி மக்களே, உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய இதயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு கோபம் இருக்குது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், சம்மர் ஸ்லாமில் நடந்ததை பற்றி தான். நான் தான் இந்த WWE நிறுவனத்தையும் என் அன்பு மக்களாகிய உங்களையும் நான் ஆளணும். ஆனால் அது நடக்கலை. ஏன்னா செத்ரோலின் வந்து எனக்கு ப்ராப்ளமாக இருக்கிறான். என்னுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை செத்ரோலின் வந்து திருடிட்டான். எப்படின்னா மணியின் கேஷை வச்சு தான். நான் 12 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆகியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட என்கிட்ட நிலையாக நிற்கலை. ஏன்னா அவன் செத்ரோலின் வந்து என்கிட்ட இருந்து திருடிட்டான். நான் உங்களுக்கு இப்போ நான் சத்தியம் பண்ணுறேன், நான் என்னுடைய டைட்டிலை வேர்ல்டு சாம்பியனை திரும்ப கைப்பற்றுவேன். அதுவும் எப்படி, செத்ரோலின்னு எப்படி நடித்து வந்தான், அவன் கால் உடஞ்சது மாதிரி அதே மாதிரி அவன் காலை உடச்சி அவனை இன்ஜுரி ஆக்கி அவன்கிட்ட இருந்து நான் டைட்டிலை திருப்பி எடுப்பேன். சிஎம் பங்கு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எலியனைட் வர்றாரு. யா என்ற ஆடியன் கோஷத்தோடு வந்துட்டு சிஎம் பங்குகிட்ட கேன் ஷேக்கிங் கேட்குறாரு. சிஎம் பங்குமே பார்த்தீங்கன்னா மறுக்காமல் கேன் ஷேக்கிங் பண்ணிடுறாரு. அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். எலியனைட்டு சொல்லுறாரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீ உன்னுடைய டைட்டிலை வந்து திரும்ப எடுப்ப, அதுக்கு நான் உன்னுடன் இருப்பேன், உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு திரும்ப வேர்ல்டு சாம்பியன் ஆவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, ஏன்னா நான் உன் கூட இருக்க போகிறேன். ஆனால் நீ லாஸ்ட் வீக்கு ஒன்று பண்ணிட்ட, எனக்கு என்னுடைய மேட்சை வந்து நீ இடையில பூந்து கெடுத்து விட்டுட்ட. சிஎம் பங்கை வந்து நீ வந்து அடித்து மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆனது, நான் சாம்பியன் ஆகிறது பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுட்ட. பட் இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் லாஸ்ட் வீக் நடந்தது என் மைண்ட்லேயே இருக்குது. சிஎம் பங்கு சொல்கிறாரு, சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் உன்னுடைய மேட்சை கெடுக்கிறதுக்காக வரல, எனக்கு செத்ரோலின் மேலே அவ்வளவு கோபம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அவனை நான் தான் வீழ்த்த முடியும், உன்னால் அவனை வீழ்த்த முடியாது. எல்லையனைட்டு சொல்கிறாரு, நானும் அவனை அடிக்க அவ்வளோ ஆர்வமாக தான் இருக்கிறேன், ஆனால் அவன் காலை உடைக்கணும். பட் நான் தனியாக இருந்தால் முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவனை மண்டையை பொலன்னு பொழக்க முடியும். சிஎம் பங்கு சொல்கிறாரு, அதுவும் கரெக்டு தான், ஏன்னா செத்ரோலின் உனக்கும் பிரச்சனையாக இருக்கிறான், எனக்கும் பிரச்சனையாக இருக்கிறான், நம்ம ஒன்றா சேர்ந்தால் தான் பார்த்திங்கன்னா அவனை அடித்து ஓட முடியும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே பால் கைமன் வந்துடுறாரு. அவர் டீமோடு பார்த்திங்கன்னா வர்றாரு. ஆடியன்ஸ் எல்லாமே பூம் கொடுக்குறாங்க. பால் கைமன் சொல்கிறாரு, எல்லைனைட், உன்னுடைய லைஃபு வருங்கால திட்டம், உன்னுடைய ஆம்பிஷன் எல்லாமே நல்லபடியாக அமையணும்னா இந்த சிஎம் பங்கோட சேராத, அது எப்போவுமே நடக்காது, அவனை விட்டு போயிரு. ஏன்னா எங்கள் டீம் யாரெல்லாம் அடித்து ஓட விட்டுருக்காங்க பார்த்தீங்கள, மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல் சீப் ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட் வீக் எப்படி போனான்னு பார்த்தீங்கள. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீ சேஃபாக இருந்துக்கோ, இந்த சிஎம் பங்க் கூட இருக்காத, நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாத அப்படின்ற மாதிரி பால் கைமன் வந்து சொல்கிறாரு. சிஎம் பங்கு பேசுகிறாரு, டேய் குட்டி குழந்த மாதிரி ஏன்டா இப்படி அழுவுற பால் கைமனு, இங்கே பாரு, உன்னுடைய டீமை இப்போ இங்கே ஸ்டேஜுக்கு வர சொல்லு, அவன் எப்படி என்கிட்ட அடி வாங்கிட்டு போடுறான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா பான் பிரேக்கருக்கு கோவம் வருது. பால் கைமன் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே, அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணிக்கிறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியா WWE ஆளப்போகிற ஒரு கிரேட்டஸ்ட் ரெஸ்லர் ப்ரான் பிரேக்கர் இருக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸனை வந்து அடித்து ஓட விட்டு அவனுடைய சூயை வந்து கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பிரான்சன் ரீட் இருக்கிறான். ஸோ அவங்கள எதிர்த்து இந்த ரா மெயின் ஈவெண்ட்டில் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க. த வேர்ல்டு பெஸ்ட்டு சிஎம் பங்க், நீ இன்றைக்கி எப்படி அடி வாங்கிட்டு ஓடுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பால் கைமன் வந்து கிளம்பிடுறாரு. நம்ம மெயின் ஈவெண்ட்டில் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்புறாரு. ஓகே, நன்றி மக்களை. இந்த சின்ன செக்மெண்ட் வந்து இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க.